ஒரு காலத்தில் கைலாய மலையில் அமைதி நிறைந்த ஒரு புனிதமான காலை சிவபெருமான் தியானத்தில் இருந்தார். பார்வதி தேவி தன் அரண்மனையில் குளிக்கச் சென்றார். அப்போது தன் உடலில் இருந்த மஞ்சள் சந்தனத்தால் ஒரு அழகான சிறு பிள்ளையை உருவாக்கினார். பார்வதி தேவி அவனுக்கு உயிர் கொடுத்து கூறினார், நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே விடாதே. அந்த பிள்ளைதான் விநாயகர். சற்று நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். ஆனால் தன்னை அறியாத விநாயகர் தாயின் ஆணைப்படி உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. கோபமடைந்த சிவபெருமான் தன் திரிசூலத்தை உயர்த்தினார். ஒரே கணத்தில் ஒரு பெரிய தவறு நடந்தது. விநாயகரின் தலையை கலைந்தார் சிவபெருமான். அப்போது திரும்பி வந்த பார்வதி தேவி தன் பிள்ளையை பார்த்ததும் துக்கத்தில் உடைந்தார். உலகமே நடுங்கியது. உண்மை தெரிந்த சிவபெருமான் மனமுருகி கூறினார், என் பிள்ளையை மீட்டெடுக்க வேண்டும். உடனே தேவர்களுக்கு உத்தரவிட்டார், முதலில் காணும் உயிரின் தலையை கொண்டு வாருங்கள். தேவர்கள் கொண்டு வந்தது ஒரு யானையின் தலை. அந்த யானை தலையை விநாயகரின் உடலில் பொருத்தினார் சிவபெருமான். உயிர் திரும்பியது. யானை தலையுடன் ஞானத்தின் உருவமாக விநாயகர் எழுந்தார். அப்போது சிவபெருமான் ஆசீர்வதித்தார், இனி எந்த காரியமும் உன்னை வணங்காமல் தொடங்க முடியாது. நீ தடைகளை அகற்றுபவன். முதற்கடவுள் விநாயகர். மென்மையான இசை உயர்கிறது. அன்றிலிருந்துதான் எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் நாம் அனைவரும் சொல்லுகிறோம், ஓம் கணபதி நமஹ.